ஒரு காலத்துல எகிப்த ஆட்சி செய்தவன் தான் ஃபிரௌன். அவனுக்கு அதிகாரம், செல்வம், படை எல்லாமே இருந்தது. அந்த அளவுக்கு அகந்தை வந்துடுச்சு. நானே உங்க ரப், கடவுள்னு சொன்னான். இதுதான் அவனுடைய மிகப்பெரிய பாவம். இஸ்ராயேல் மக்களை அடிமை மாதிரி நடத்தினான். அவர்களை வேலை வாங்கி கொடுமை செய்தான். ஆண் குழந்தைகளை எல்லாம் கொன்றான். பெண் குழந்தைகளை உயிரோட விட்டான். அநியாயம் எல்லை மீறி போச்சு. அப்போ அல்லாஹ் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம அனுப்பினார். மூசா அலை ஃபிரௌன் கிட்ட போய் சொன்னார், அல்லாஹ்வ நம்பு, அநியாயத்தை நிறுத்து. ஆனா ஃபிரௌன் கேட்கல. மாறா மூசாவ மந்திரவாதின்னு சொன்னான். அல்லாஹ் பல அடையாளங்களை காட்டினார். பாம்பு, கை ஒளிர்தல், பேரழிவுகள், இவையெல்லாம் பார்த்தும் அவனுடைய மனம் கரையல. இறுதியில் நபி மூசா அலை மக்களை கூட்டிட்டு கடலை கடந்தார். ஃபிரௌனும் அவன் படையும் துரத்தினாங்க. அந்த நேரம் அல்லாஹ் கடலை மூடினார். ஃபிரௌன் மூழ்கும்போதுதான் சொன்னான், இப்போதான் உணர்றேன், அல்லாஹ் ஒரே கடவுள். ஆனா அது மிக தாமதம். நம்பிக்கை உயிர் போகும் நேரத்துல வந்தா அது ஏற்கப்படாது. அவன் உடலை அல்லாஹ் பாதுகாத்தார். வரலாற்றுக்கு ஒரு எச்சரிக்கையா, அகந்தை கொண்டவன் எப்படி சாய்கிறான்னு உலகம் பார்க்க.